காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கவும் வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தபடியினால் அவர்கள் அந்த சிலையை பணியவில்லை. இந்த செய்தி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்களை தன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வர சொன்னான். பிறகு ராஜா அவர்களை பார்த்து இன்னொரு தருணம் அவர்களுக்கு கொடுப்பதாக சொன்னான். இல்லை என்றால் அக்கினி சூளையில் நடுவில் போடப்படுவீர்கள் என்று பயமுறுத்தினார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார்கள். அவர்கள் கர்த்தர் மேல் தங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை ராஜ சமூகத்தில் பயமில்லாமல் அறிக்கையிட்டார்கள். அதனால் ராஜாவுக்கு கடு கோபம் உண்டாயிற்று. ஆகவே சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி கட்டளையிட்டான். பிறகு அந்த 3 வாலிபர்களையும் கட்டி அந்த அக்கினியில் தூக்கி போடும்படி சொன்னான். அவர்கள் கட்டுண்டவர்களாய் அந்த அக்கினிக்குள் தூக்கி போடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கருகி போகவில்லை. காரணம், நம்பிக்கையின் தேவன் அவர்களுக்கு உதவியாக வந்தார். அவர்கள் விடுதலையோடு அக்கினியின் நடுவிலே உலாவினார்கள். தேவபுத்திரனும் அவர்களோடு சேர்ந்து உலாவினார் என்று வேதம் கூறுகிறது. அதை கண்ட ராஜா பிரமித்தான். அவர்களை வெளியே கொண்டு வர சொன்னான். அக்கினியினாலே அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாததை கண்டபோது ராஜா சொன்னார், அவர்கள் தேவனை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தேவன் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார். கர்த்தரிடத்தில் தன் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் நம்மையும் விடுவிக்கிறார் என்பது வேத வசனத்தின் போதனையாகும். மேலும் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை காரிய சித்தியை கொண்டு வருகிறது. நடக்காத காரியங்களை நடக்க வைக்கிறது. அற்புத திருப்பங்களை உண்டாக்குகிறது. ஆகவே தான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் ஆட்டையோ அல்லது மாட்டையோ பிடித்து கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். பலிகள் செலுத்தப்பட்ட போது இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் அவருடைய ஆத்மாவிற்கு பாவ நிவாரணத்தை கொடுத்தது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்தப்பட அவசியமில்லை. காரணம், அப்படிப்பட்ட பலிகளுக்கு இயேசு கிறிஸ்து முடிவாய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே பலியிட்டதின் மூலமாக பாவத்திலிருந்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆனால் நாம் வேறு வித பலிகளை செலுத்துகிறவர்களாய் இருக்கும்படி வேதம் போதிக்கிறது. ஆகவே நீதியின் பலிகளை செலுத்தி
கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பதனால் வரும் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.